அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான வித்யாகாரகரான புதனின் நட்பு கிரகமாக திகழக்கூடிய சுக்கிரன் ஆளப்போகிறான் உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 28ஆம் தேதி முதல் உச்சம் பெறுகிறாருங்க. சுக்கிரன் ஜனவரி 28 முதல் உச்சம் பெற்று பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே என பல மாதங்கள் உச்ச நிலையில் வக்ரகதியிலும் நேர்கதியிலும் வலம் வரப்போகிறார். இப்படிப்பட்ட இந்த தருணம் என்பது மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பொற்காலமாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக உருவாகுவதற்கான யோகம் முதன்மையாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இனி எல்லாமே சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான அற்புதமான வாய்ப்புகளை மிதுன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக உண்டு. ஏனென்றால் ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். பூர்வ புண்ணியாதிபதியும் விரையாதிபதியுமாக திகழக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் 10இல் உச்சம் பெற்று தனது சப்தம பார்வையை ராகுவுடன் இணைந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து சுகஸ்தானத்தை பார்ப்பதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் வளம் சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகளும் தடையில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்லாது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்பையும் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்றவை நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாக சுக்கிரனின் அனுகிரக இல்லாமல் அது சாத்தியமற்ற ஒன்று என்று சொல்லிவிடலாம். அந்த வகையில் பார்க்கும்போது சுக்கிரன் தற்போது உச்சம் பெற்று வலம் வரும் இந்த தருணம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் நினைத்த காரியங்களை கனகச்சிதமாக செய்வதற்கான யோகம் உண்டு. குறிப்பாக தொழில், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை போன்ற பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெறக்கூடியவர்களுக்கு மிக சிறப்பான யோக பலன்கள் கைகூடும். பொதுவாகவே சுக்கிர மகாதசை ஒருவருடைய தசாபுத்தியில் வலுவாக நடைபெறும் போது அமோகமான யோகம் உங்களை தேடி வரும். அதிலும் குறிப்பாக சுக்கிர மகாதசை நடைபெறக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிகழ்வும் நடைபெற்றால் உறுதியாக உங்களுடைய நிரந்தர வருவாயை பெறக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் அமையுங்க. பல்வேறு வகையில புதிய முயற்சிகள்ல மிக பெரிய அளவிலான வெற்றி நிறைவாக கிடைப்பதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கிறார். திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை தடையில்லாமல் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்திற்கு வித்திட்டு கொடுக்கிறாருங்க சுக்கிரன். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரனின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன், சனி, ராகு, கேது, செவ்வாய் மற்றும் குரு போன்ற கிரக நிலைகளின் புக்தியும் சுக்கிர திசையும் நடைபெறக்கூடியவர்களுக்கு அமோகமான யோகம் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கிடைக்கும். அதேபோன்று சுக்கிரனின் நட்பு கிரகங்களின் தசையோ சுக்கிரனின் புக்தியோ நடைபெற்றாலும் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பத்தையும் உறுதியாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரனின் உச்ச பயிற்சி காலகட்டம் என்பது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான தடை, தாமதங்கள், சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாக விளக்கும். ஆளப்போகிறான் சுக்கிரன் உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாக கர்மஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணம் கர்மஸ்தானம் வலுப்பெறுகிறது. எனவே குடும்ப வருமானம் திருப்திகரமாக அமையும். வரவுக்கு மீறிய செலவுகள் கட்டுக்குள் வரும். கடன் சார்ந்த தொல்லைகள் குறைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் வழியும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் இருந்து வந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள், உடன் பிறந்தவர்கள், நெருங்கிய உறவினர், கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை, வாக்குவாதங்கள் போன்றவை இந்த தருணத்தில் முற்றிலுமாக மறைவதற்கான சூழல் சுக்கிரன் உச்சம் பெற்று கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நிறைவாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஒரு
ஒருவரால் நீங்களும் வளர்ச்சி அடையலாம். அது மட்டுமல்லாது மற்றவர்களால் உங்களுடைய வளர்ச்சியும் உறுதியாக சந்திப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல வரன் இல்லம் தேடி வருவதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறதுங்க. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். திருமண முயற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கைகூடும். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்து செயல்பட முயற்சி செய்யக்கூடிய சிறு முயற்சியாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது. எனவே தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறதுங்க. இந்த தருணத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் துல்லியமாகவும் கனக்கச்சிதமாகவும் செய்து முடிக்கலாம். இந்த தருணத்தில் புதிய விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் மிக பெரிய அளவில் சாதகமாகவும் நன்மையை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைய போகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிரந்தர வேலை வாய்ப்பை பெறுவதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தேடி வருகிறதுங்க. நிரந்தர வேலை இல்லை, நிரந்தர வருமானம் இல்லை என்று ஆதங்கப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு அதற்கான நல்ல வாய்ப்பை ராகுவுடன் இணைந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பெரிய அளவிலான தடைகள் முற்றிலுமாக விலகும். கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய முழு திறமை வெளிக்கொணரப்படும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வருவாயை தொடர்ந்து நிறைவாக பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கைகூடக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் அரசியல் சார்ந்த பணிகளில் பல சிக்கல்கள் முற்றிலும் விலகும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் மிதுன ராசிக்காரர்கள் சந்தித்து வந்த பின்னடைவுகள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்ற பாதையில் பயணிப்பதோடு மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். மாற்று கட்சியிலிருந்து உங்களது கட்சியில் இணைவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வி அனுகூலமாக அமைகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் நல்ல லாபம் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும். குறிப்பாக பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பெண்மணிகள் நிரந்தர வருவாயை பெறக்கூடிய வகையில் புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். சுக்கிரன் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய திடீர் சுப நிகழ்வுகளும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கி மிதுன ராசிக்கார பெண்மணிகள் சிறப்பாக செயல்படுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் ஆளப்போகிறான் சுக்கிரன் உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனி சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பங்கள் தடையில்லாமல் தேடி வரும். சரியாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.